ஆசிய கப்பின் இந்த ஆட்டம் ஆரம்பித்த தருணத்திலிருந்தே மின்னல் போல சுடச்சுட நடந்தது. ஒருபுறம் இலங்கை கேப்டன் தசுன் சனகா பேட்டில் மழை போல ரன்கள் அடித்தார். கடைசி ஓவரின் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து இலங்கை அணியை 168 ரன்கள் வரை கொண்டு சென்றார். மறுபுறம் வங்காளதேசம் பேட்டிங் தொடங்கியவுடனே ஆஃப் ஸ்டம்ப் பறந்தது. அதுவே முதல் அதிர்ச்சி. ஆனால் கிரிக்கெட் அப்படித்தான் ஆரம்பத்தில் அதிர்ச்சி அளித்தாலும் அடுத்து லிட்டன் தாஸ், சைஃப் ஹசன் இணைந்து ஆட்டத்தை திருப்பினார்கள். பவர் பிளேயில் பவுண்டரிகளின் மழை, 50 ரன் பார்ட்னர்ஷிப். ஆனால் ஹசரங்கா வீசிய ஒரு சூப்பரான கூக்லி, அதில்தான் லிட்டன் தாஸ் அவுட். அதிலிருந்து ஒவ்வொரு ஓவரும் சுவாரஸ்யம் கூட்டிக் கொண்டே போனது. ஒரு நேரத்தில் வங்காளதேசம் மேலோங்கி விளையாடியது, இன்னொரு நேரத்தில் இலங்கை ஸ்பின் வலைக்குள் சிக்கியது. ஸ்கோர் நெருங்கிக் கொண்டே போகும்போது ரசிகர்களின் சுவாசமும் நின்றுவிட்டது போல. கடைசி ஓவர் ஆரம்பிக்கும் போது இரு அணிகளின் ரசிகர்களும் நாற்காலியின் முனையிலேயே உட்கார்ந்திருந்தனர். டாஸ் வென்ற இலங்கை முதலில் பேட்டிங் செய்ய தேர்ந்தெடுத்தது. ஓபனர்கள் பத்தும் நிசங்கா, குசல் மெண்டிஸ். முதல் ஓவரிலேயே மெண்டிஸ் பவுண்டரி அடித்து இலங்கை அட்டாக் பண்ணதான் வந்திருக்காங்க என்று காட்டினார். நிசங்காவும் அடுத்த ஓவரில் 3 பவுண்டரிகள். 3 ஓவருக்கு பிறகு ஸ்கோர் 28-0. ஆனால் வங்காளதேசமும் பின்வாங்கவில்லை. 5வது ஓவரில் தஸ்கின் அகமது நிசங்காவை 22 ரன்களில் அவுட் செய்தார். அடுத்ததாக மெண்டிஸையும் மெஹதி ஹசன் 34 ரன்களில் பவிலியனுக்கு போனார். இலங்கை அழுத்தத்தில் விழுந்தது. அந்த நேரத்தில் தசுன் சனகா களமிறங்கினார். மெதுவாக ஆரம்பித்தார். ஆனால் கையெழுத்து போட்டது போல பவுண்டரிகள், சிக்ஸர்கள் அடிக்க ஆரம்பித்தார். 31 பந்துகளில் அரை சதம். ரசிகர்கள் ஆரவாரம். கடைசி ஓவரில் 4 பந்துகள், ரன் எதுவும் இல்லை. அனைவரும் இலங்கை நின்றுவிடுமோ என நினைத்த தருணத்தில் 5வது பந்தில் ஸ்கூப் ஷாட் பவுண்டரி, கடைசி பந்தில் சிக்ஸர். இலங்கை 20 ஓவரில் 168-7. சனகா நாட் அவுட், 64 ரன்கள். 169 ரன்கள் சுலபமில்லை, பிச்சும் சுலபமில்லை. முதல் ஓவரிலேயே நுவான் துஷாரா பந்து. 2வது பந்தில் தஞ்சித் ஹசன் கிளீன் போல்ட். 0-1 வங்காளதேசம் அதிர்ச்சி. ஆனால் லிட்டன் தாஸ், சைஃப் ஹசன் கூட்டணி ரன்கள் சேர்த்தனர். பவர் பிளே முடிவில் 59-1. அதே நேரத்தில் ஹசரங்கா வந்தார். 3வது பந்திலேயே லிட்டன் தாஸ் அவுட். அங்கிருந்தே மீண்டும் ஆட்டம் திருப்பமடைந்தது. சைஃப் ஹசன் மட்டும் அசத்தினார். 36 பந்துகளில் அரை சதம். 15 ஓவருக்குள் இன்னும் 45 ரன்கள் மட்டுமே தேவை. வங்காளதேசம் வெற்றிக்கு கரம் நீட்டியது போல. ஆனால் நண்பர்களே, நீங்கள் அறிவீர்கள், T20 கிரிக்கெட்டில் எப்போ யார் வெல்லப் போகிறார்கள் என்று கடைசி பந்து வரை சொல்ல முடியாது. இறுதியில் சிறந்ததாக விளையாடிய அணிதான் வெற்றி பெற்றது. ஆட்டம் ரசிகர்களுக்கு மார்பு குத்திய மாதிரி சுவாரஸ்யம் தந்தது. உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே? இலங்கை வங்காளதேசம் போட்டியை 10இல் எத்தனை மார்க் கொடுப்பீர்கள்? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.